2025 நடந்த குரூப் 4 உடைய கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பகுதி ஆ, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இப்போ ஃபஸ்ட்டு 100 கொஷின் தமிழ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மதிப்பெண்கள் 150. பிழையான தொடரை கண்டறிக. இதில் பிழையான தொடர்: காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேண்மை. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரெச்சம். எதிர்கால பெயரெச்சம். நடை என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாலனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். வை என்னும் வேர் சொல்லில் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வைத்தாள். கூற்று காரணம். இதில் கூற்று மட்டும்தான் சரி. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக அ, இ, உ வந்துள்ளது. பொருந்தாத இணையை கண்டறிக. ஐ, அ. குரில் நெடல் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கூட்டம், கணம். பொன், காணம். சரியான விடை. இதில் இவங்க கொடுத்துருக்கிற ரெண்டுமே தவறு. கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. சந்திப்பிழையற்றது: அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன். காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. இதில் கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை. கோவன்புத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. இருபொருள் தருக. தாரணி, பூமி, உலகம். தாரணி, பூமி, உலகம். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு, மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசைனா மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிதல்: முரல், வகுளி, வாளை, வியாழம், வியாழம். முரல், வகுளி, வாளை, வியாழம், வியாழம். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத் தமிழ் அகராதி 1964. பாவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 70. 70. உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாமே. இப்பாடல் வரிகளில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உறவோர் மடந்தை, மடவம். உறவோர் மடவம்.
ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியைக் கண்டறிக. முக்காற்புள்ளி. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியைக் கண்டறிக. முக்காற்புள்ளி. பொறுத்துக. சாந்து அறை. சாந்து அறை. குருவி ஓப்பு. குருவி ஓப்பு. சுனை குடை. சுனை குடை. அருவி இழிதல். அருவி இழிதல். ஒலிமரபைக் கண்டறிக. புல் சிமிழ்க்கும். புல் சிமிழ்க்கும். பிழையற்ற நிகழ்கால தொடரைக் கண்டறிக. பூமி சுழல்கிறது. பூமி சுழல்கிறது. கூற்று காரணம். கூற்று காரணம் ரெண்டுமே இங்கே தவறு. யானைகள் விரைந்து ஓடியது யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். ரெண்டுமே தவறு. பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான். அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும்? செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது. செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது. வரலாற்றியலில் வைட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். வைட்ஹால். பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் இருட்டு இழை. டார்க் ஃபைபர் இருட்டு இழை. டெமான் பின்னணி நிழல். பின்னணி நிழல். டார்கெஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டி அடர்த்தி. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். ப்ரீ சென்சார்ஷிப் முன் தணிக்கை. பொசஷன் உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம். பிரீமியம் முனைமம். பிரீமியம் முனைமம். கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெட்டிரன் திறனாளர். வெட்டிரன் திறனாளர். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கிளேசியர் பனியாறு. கிளேசியர் பனியாறு. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். பகையை நீக்குதல். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி பெருங்குழப்பம். அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம் தந்திரம். அகட விகடம்
தந்திரம். ஈரொட்டு உறுதியின்மை. ஈரொட்டு உறுதியின்மை. கைகூடுதல் சித்தி அடைதல். கைகூடுதல் சித்தி அடைதல். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி. அடியற்ற மரம் போல் வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனமுடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற்போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? நகச்சுற்று. கால்புக் மறுகவனிப்பு பதிவேடு. கால்புக் மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர். பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பாப்பர் சூட் ரெஜிஸ்டர். வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர். செம்மைப்படி பதிவேடு. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை கண்டறிக. போற்றுதல். அடோரிங் போற்றுதல். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழி. காம்ரேட் பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிக. முடியரசன் வீரகாவியம். முடியரசன் வீரகாவியம். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. குறிக்கோள். பூட்கை குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் கண்ணெழுத்துக்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். கண்டங்கத்திரி. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. திரிகடுகம். தூற்றின் கண் தூவிய வித்து. திரிகடுகம். கூற்று சரி, காரணம் தவறு. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. சரி. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான். வென்றுவிடல். தகுதியான்னா பொறுமை. பொறுமை. தொடரமைக்க. விரிந்தது விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். கூற்று சரி. இரண்டு சொற்களுக்கு இடையே ஈக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். காரணமும் சரி. தமிழ்ச் சொல்லை கண்டறிக. தமிழ்ச் சொல்லை கண்டறிக. உடுக்கை. உடுக்கை. திவான் பகதூர்
பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளார். எப்படின்னு பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. போர்ச்சுகீசிய மொழி 6, தெலுங்கு மொழி 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி 411, ஆங்கில மொழி 486. போர்ச்சுகீசிய மொழி 6, தெலுங்கு மொழி 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி பார்த்தோன்னா 411, ஆங்கில மொழி 486. பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. பெயரெச்சங்களுடைய வகை. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை, ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன், அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள், இல்லாத பொருள். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓல். ஓலக்கம் ஓல். பொறுத்துக. அணிகம் ஊர்தி, அணிகம் ஊர்தி 3 சுழியம் போட்டால், இந்த தன்னகரம் போட்டோன்னா அணிகம்னா படையில் ஓர் அளவு, படையில் ஓர் அளவு. 2 சுழினி போடுறப்ப அந்த அணிகம்ன்றது சிவிகை. அணங்கு, அணங்குனா காமன், அணங்கு காமன். அடுத்தது கூற்று காரணம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, யா, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. கூற்று சரி. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். காரணமும் சரி. பொறுத்துக. மறுப்பு, மறுப்புனா யானை தந்தம். விறகு தந்திரம். மருகன் வழிவந்தோன். சீரடி சிறிய அடி. மருகன் வழிவந்தோர் சீரடி சிறிய அடி. மானி, மானி குள்ளன். 2 சுழினி போட்டால் மாமன். கனகம், கனகம்னா படை. 3 சுழினா போட்டால் படை. 2 சுழினா போட்டால் பொன். பலா கூட்டல் அருமை. பலாவருமை, பலாவருமை. கங்கெலகம், கங்கெலகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா கூட்டல் கங்கௌகம், கங்கௌகம். கங்கா ப்ளஸ் ஓகம், கங்கா ப்ளஸ் ஓகம். கோரல் சொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரல் அடுதல், கோரல் அடுதல், சொல்லுதல் அடுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து வி, வி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. படிதல். குதிர்தல், படிதல். குதிர்தல், படிதல்.
எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாகத் தோன்றும் அழகு. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாகத் தோன்றும் அழகு. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. வெற்பு சிலம்பு பொறுப்பு. வெற்பு சிலம்பு பொறுப்பு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. களி கழி. போர் மிகுதி. களி கழி போர் மிகுதி. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று காரணம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து, கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அங்க முற்றுப்புள்ளி. நவ்வி. விலங்குகளும் எல்லாமே பெயரும். நவ்வி மரி. முதலை. முதலை பார்ப்பு. உடும்பு ஓந்தி. உடும்பு ஓந்தி. மீன் கெண்டை. இதெல்லாம் சினைன்னு சொல்லுவோம். மீன் கெண்டை சினை. புள்ளின் உறுப்பை கண்டறிக. ஓலை. புள்ளின் உறுப்பை கண்டறிக. ஓலை. அஃறிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிக. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. அம்மவாழி. அம்மவாழி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். விஷுவல் ஸ்கேனர். கட்புலமேவி. கட்புலமேவி. பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஊன்று தலை. ஊன்று தலை. ஆங்கரேஜ்னா ஊன்று தலை. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ்ச்சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அபுலியா மன உறுதி குறைபாடு. அபுலியா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா தலைவழுக்கை. அக்கோமியா தலைவழுக்கை. அப்சசஸ் சீழ்கட்டி. அப்சசஸ் சீழ்கட்டி. அப்சஸ் சீழ்கட்டி. ஆலோபேசியா யூனிவர்சலிஸ் மன உறுதி குறைபாடு. சரி, உடல் வழுக்கை. ஆலோபேசியா யூனிவர்சலிஸ் உடல் வழுக்கை. தென்னிந்தியாவின் ஸ்பா என்றழைக்கப்படும் அருவியினை கண்டறிக. குற்றாலம். குற்றால அருவி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024 to 25 கனவு இல்லம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கனவு இல்லத்திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது? 10. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழியின் பொருள் குறைத்து மதிப்பிடாதே. குறைத்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. கடன் கழித்தல். மனமின்றி செய்தல். கடை விரித்தல். தன் ஆற்றலை சொல்லுதல். காட்சை கட்டுதல். முரண்படுதல். கக்கல் கரிசல். கலங்கல் நீர்.
வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம். வேலை பிசகு தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனைப் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள். ஆப்பசைத்த குரங்குதனைப் போல. வேதனை. வேதனை. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை கேட்குறாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். ப்ரப்போசல் எனும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. கருத்துரு. ப்ரப்போசல் எனும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? பேராசிரியர். பேராசிரியர். கூற்று, காரணம். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அதே போல் காரணம் கூற்றை விளக்கியிருக்கு. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார் கிடையாது, குமரல பட்டர் தான். திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்ன்றது தவறு. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயரை சுட்டுக. நாகனார். நாகனார். மண்ணோடியைந்த மரத்தனையர் என்ற வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? மண்ணோடியைந்த மரத்தையர். இரக்கமில்லாதவர். மண்ணோடியைந்த மரத்தனையர். இரக்கமில்லாதவர். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸு. இது ஜென்ரல் ஸ்டடீஸு 101வது கொஷினு. பொறுத்துக. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். 6 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம். ஆதரவற்ற, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். 18 முதல் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். 18 வயது முதல் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். ரெண்டாயிரத்தி 24-25 ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி
அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். நெல் உற்பத்தி திறன், மக்காச்சோளம் உற்பத்தி திறன், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். இதில் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் TNHSRP பற்றிய தவறான கூற்றினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ம் 4ம் தான் தவறு. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதி வழங்கப்படுது. அது தப்பு. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவும் தப்பு. அசர்ஷன் அண்ட் ரீசன் இதில் அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டைய திரமென்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. அது சரி. மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்கள் நடத்தி வந்தனர்ன்றது தவறு. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது 2ம் 4ம் தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004 கிடையாது. அது தவறு. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. அடுத்தது கூற்று காரணம் 2மே சரி. ஆனால் அந்த காரணம் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. 1793இல் காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஆமாம். இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். சரி. அடுத்தது கூற்று காரணம் 2மே சரி, கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கூட. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு ஆகும். எல்லாமே சரி, எக்ஸ்பிளனேஷனும் சரி. கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பன்னீர்செல்வம், பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு. டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பன்னீர்செல்வம், பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு. அடுத்தது கூற்று காரணம் 2மே சரி, கரெக்டான விளக்கம். 1966 to 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். கூற்று காரணம் 2மே சரி. சரியான விளக்கமும் கூட இது.
இதில் இந்த கூற்று மட்டும் தவறு, காரணம் சரி. மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். அடுத்தது, திருக்குறளில் அமைந்துள்ள துறவறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. துறவறவியல் 1, 3, அதாவது 13. துறவறவியல் 13. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் வள்ளுவரும் குறளும்? வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி.ஆ.பெ. விசுவநாதம். கி.ஆ.பெ. விசுவநாதம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர்? திருவள்ளுவர் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் யாரு? வேணுகோபால சர்மா. வேணுகோபால சர்மா. இதில் 2, 3 மட்டும்தான் கரெக்டு. தேசபக்தன் வ.வே. சுப்பிரமணியன். நவசக்தி திருவி கல்யாண சுந்தரனார். பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. இதில் 1, 3 தான் கரெக்டு. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. இதனுடைய தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஆமாம். ஆனால் அந்த சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்னு நியூ இந்தியாவை கொடுத்துருக்காங்க, அது தவறு. கீழ்கண்ட கூற்றுக்களை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிக. 1, 3 தவறு. இதில் 2, 4 தான் கரெக்டு. கட்டபொம்மனுடைய கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. இது சரி. 1899 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். இதுவும் சரி. மீதி 2, அந்த 1, 3 தவறு. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. 1, 2, 3 சரி. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. அடுத்தது, சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காரைக்கால் அம்மையார். மூத்த திருப்பதிகங்கள். ஆண்டாள் பாவைப்பாட்டு. அரங்கநாத முதலியார். கச்சி கலம்பகம். சேரமான் பெருமாள் நாயனார். திருவந்தாதி. கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1, 3 தான் பொருத்தமானது. ஒன்று 2 தான் சரி. சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ்ச் சமூகம் மிக பழமையானதாக கருதப்பட்டது. குறியிடாத RNA
என்சிஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? மரபணு கட்டுப்பாடு. குறியீடாத ஆர்என்ஏ. என்சிஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? மரபணு கட்டுப்பாடு. சரியான இணை. 5 வகைப்பாடு. ஆர்எச் விட்டாக்கர். 6 வகைப்பாடு. கால் வெய்சி மப. 3 வகைப்பாடு. எர்னஸ்ட் ஹெக்கேல். எர்னஸ்ட் ஹெக்கேல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. 1, 2, 4 தான் கரெக்டு. 1, 2, 4. 0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் சி 1.44 × 10⁻⁻5. இஸ்ரோவால் ஜிஎஸ்எல்வி F-15 ரக ராக்கெட் ஏவப்பட்ட தினம் ஜனவரி 29, 2025. ஜனவரி 29, 2025. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? 3 மட்டும்தான் இதில் தவறு. அந்த கனேடியன் பசிபிக் இருப்பு பாதை அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது தவறு. மீதி எல்லாம் கரெக்டு. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. இதில் 2 கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் 2மே கரெக்டு. கூற்று காரணம் 2ம் சரி. சி. பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடவரை கோவில்களை உருவாக்கினர். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். கற்றளிகள் என்று பெயர். இதில் எது வந்து ராங் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறான இணை வந்து கிழக்கு திராவிட மொழி முண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறான இணை. நூற்றி 30. கூற்று காரணம் 2மே சரி. கூற்று காரணத்துக்கான விளக்கம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. எஸ், இது வந்து அந்த கூற்று சரி, காரணமும் சரி. அந்த கூற்றுக்கான காரணம்தான் இது. ஸோ அதனால் இது சரியான விளக்கம். 131. இதில் கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றுக்கான எக்ஸ்பிளனேஷனை அந்த காரணம் சொல்லலை. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். 2மே சரி. கூற்று காரணம். 132. சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் டி 2 and 4. மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர்
26 குறிகளை கொண்டுள்ளது. அப்புறம் ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இது 2 தான் கரெக்டு. 2, 4 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகள். 1, 3 தான். ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அப்புறம் கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987, மருந்து கட்டுப்பாட்டுச் சட்டம் 1950, ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969, பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. ஆப்ஷன் ஏ. 2, 3, 4, 1. 135. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். கூற்று சரிதான். காரணம், அந்த நீதிபதிகளை நியமனம் செய்யும்பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும்ன்றது தவறு. 136. மாநிலங்களுக்கிடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கடச்சலையா குழு, புன்சி குழு. வெங்கடச்செல்லையா குழு, புன்சி குழு. 137. 2, 3 தான் கரெக்டு. 137. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. அடுத்தது இதை பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி, பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. 139. ஆப்ஷன் ஏ, இமாச்சல பிரதேசம் மாநிலம் இருக்கும் பகுதி சி பகுதி. ராஜஸ்தான் பி, மேற்கு வங்காளம் ஏ, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் டி. அடுத்து 140. இது ஒரு மேக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா P&Q can do a piece of work in 20 days and 40 days respectively. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். இதுவும் மேக்ஸு. ஆப்ஷன் டி, வட்டி, கூட்டு வட்டி கணக்கு. 1352, 1250. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சோன்னா தனி வட்டி 8500 ரூபாய். அடுத்தது ரேஷியோ கேட்குறாங்க. சிக்கு ஏக்குமான ரேஷியோ 2:1. அதுக்கப்புறம் 2 எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு அதனுடைய மீப்போவா மதிப்பு கொடுத்துட்டாங்க. மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. 48. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்குது எனில்
எக்ஸினுடைய மிகச்சிறிய மதிப்பு 390. 80 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸு 25% ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ் பார்த்தோன்னா 60. மாணவிகளோட விகிதம் வந்து 5:3. 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறலைன்னா தேர்ச்சி பெற்ற மாணவியரோட சதவீதம் 87%. சம்மு கேட்குறாங்க. 1 3 5 + 55 784. The next term in the given sequence என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 46,650. How many pairs of successive numbers have a difference of 2 eachன்னு கேட்குறாங்க. 3 pairs. Number on the face opposite the face showing 2. ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. மிஸ்ஸிங் டேர்ம் 48. அடுத்தது கூற்று வந்து சரி, காரணம் தவறு. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். அது கரெக்டு. இது காரணம் வந்து தவறு. உண்மையான கூற்றுக்கள் என்னென்னு கேட்குறாங்க. 2 3 தான். பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. கரெக்டு. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிக கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. இதுவும் கரெக்டு. கள்ளக்குறிச்சி கரும்பு, பெரம்பலூரில் சோளம், மக்காச்சோளம். 155. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அதே போல் காரணம் வந்து கூற்றுக்கு ஏற்ற விளக்கம். தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019 to 2020 ஆண்டில் 6%இருந்து 2024-25 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 156. இது ரெண்டுமே கரெக்டு. COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். ரெண்டுமே சரி, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். பின்வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 3 தான். இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. சமூகம், கல்வி, பொருளாதாரம். பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் பார்த்தோன்னா 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரத் நிர்மான் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், அதுக்கப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்.
160 இன்கரெக்ட்லி பேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 4 தான் இன்கரெக்ட்லி பேர்டு. டிடிபி ஹெச்டிஏ இது ரெண்டும் வந்து தப்பு. இதுலேயும் இன்கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐஎம்ஐஎஸ் தான் கரெக்ட். சூஸ் த கரெக்ட் பேர். 1 4 தான் கரெக்டு. பாம்பே பிளான் 1940 தான். சர்வோதயா பிளானு 1950. பாம்பே திட்டம் 1940, சர்வோதயா திட்டம் 1950. இதில் 1 4 தான் வந்து கரெக்டு. கொள்கை போன்று செயல்படுவது தவறு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. குரட்பாவுடைய கருத்து கொக்கை போன்று செயல்படுவது தவறுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்க கேட்டதும் வந்து ஒன்று வந்து தப்பு. ரெண்டு சரி. காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். அடுத்தது காலம் இக்குறள் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தவறு. ஆடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறப்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும். சரி. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் தலை. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். ஸோ இது வந்து சரி. கூற்று ஒன்று, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும்தான் சரி. அடுத்தது வந்து 165. அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள் திருவருட்பா, ஜோதிபா பூலே குலாம்கிரி, சையத் அகமது கான், தத்கிப் உல் அக்லுக். ஆப்ஷன் பி 4 3 2 1 தான் கரெக்டு. 166. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சரியான விளக்கமும் கூட. தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இண்டியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். ரெண்டுமே சரி. காரணமும் கூற்று ஏற்ற மாதிரி இருக்கு. 167. ராமலிங்க அடிகள் பற்றிய சரியான கருத்து. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். அது சரி. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். அதுவும் சரி. 1 3 தான் வந்து சரி. ஸோ ஆப்ஷன் பி. 168. இதில் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் இந்த காரணம். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. கரெக்ட். 169. காரணம் வந்து தவறு. கூற்று தவறு. காரணம் வந்து சரியானது. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவருக்கும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. நூற்றி 70. வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர், நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வழி ஔவையார். நூற்றி 71.
அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டத்தோட பொருத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. அழகன்குளம், ராமநாதபுரம், வசவசமுத்திரம் வந்து காஞ்சிபுரம், கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. 172. டெங்கு, தோல், இரத்தம், இளம்பிள்ளை வாதம் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா குடல், மூளை. தட்டம்மை, தோல், சுவாச பாதை. சின்னம்மை, சுவாச பாதையும் நரம்பு மண்டலமும். 173. கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. கரெக்டு. கோபால்ட் 60 காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. இதுவும் சரி. ஸோ ரெண்டுமே கரெக்டு, சரியான எக்ஸ்ப்ளனேஷன். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? மே 2021. மே 2021. 175. காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. சரி. பிறப்பிறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. அது வந்து தவறு, பாதிக்குது. அடுத்தது லடாங்னா மலேசியாவில் அந்த இடப்பெயர்வு வேளாண்மை. மெல்பா, மெக்சிகோ. ரோக்கா, பிரேசில். ரே வியட்நாம். அடுத்தது ஆசிரியரும் நூலும். அமோக வர்ஷா, கவிராஜ மார்க்கம், ஜீனசேனர், ஆதி புராணம், குணபத்ரர் மகாபுராணம், பாணர் காதம்பரி. கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலு நாச்சியார் பற்றி சரியானது அப்படின்னா அது 2 மட்டும்தான். வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அழைத்தார். இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் 1, 3 தான். உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது. அடுத்தது அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. ஆப்ஷன் பி. இதுதான் வந்து இதுக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள். பின்வருவனவற்றுள் எது சரியானவை? இப்போ சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 3, 4. 1, 3, 4. மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் பி. வரதராசலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. டாக்டர் பி. வரதராசலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார்.
சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 3 தவறு. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். இது தவறு. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதியை தேசிய விடுமுறை நாளாகும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு. தைரிய நாள் தான் அறிவிச்சிருக்கு இந்திய அரசு ஜனவரி 23. திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினர் யார் வந்திருப்பாங்க குடியரசு தின விழாக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரபோவா சுபியான்டோ. ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தப்போ விளாடிமிர் புட்டின், பிரணாப் முகர்ஜி, பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த் அவர் இருந்தப்போ சிரில் ராமபோசா. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் 1064 மற்றும் 1965. சரியான கூற்றுகள் 1, 2 மட்டும்தான். ஆப்ஷன் சி. 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். நூற்றி 85 1, 4 சரி. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே. சந்தானம். பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வி. ஈஸ்வரன். 186 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி. 1, 3 சரி. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். அடுத்தது இதில் கூற்று சரி, காரணம் தவறு. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசமைப்பு ஆகும். கரெக்ட். இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ரெண்டுமே சரி. அடுத்தது 189 6550 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. இதை சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேஷியோ 57ன்னு வரும். குறைந்தபட்ச பேனாக்களோட எண்ணிக்கை 57. எக்ஸோட வேல்யூ 8. HCF 108 234 HCF 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 3ன்னு வரும். பாலினாமியல்ஸோட HCF x² - x + 1. சிம்பிளிஃபை பண்ணால் 21/64 கிடைக்கும். ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. 96 69 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்ட் மீன் ஆஃப் த மார்க்ஸ் 79.48. ஆப்ஷன் பி. 196 H
197 57 கேட்டுக்கு CAT 57 A not equal to C or A equal to C. அடுத்தது மிஸ்ஸிங் டேர்ம் இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34H240. லாஸ்ட் கொஷின் 5/36 டயஸ். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்வு 5/36.